சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தினை தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் மற்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல முன்னாள் தேசிய செயலாளர் எஸ் ராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றனர். அந்த வகையில் முதற்கட்டமாக வட சென்னையில் தேர்தல் அலுவலகத்தை திறந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜகவின் தேர்தல் அலுவலகமாக இந்த அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது அந்த தேர்தல் அலுவலகம் என்பதும் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை இதனை பின்பற்றியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக 39 தொகுதிகளுக்கும் தனித்தனி கட்டுப்பாட்டு அறை, இணையதள வசதி மற்றும் கூட்ட அரங்கு உள்ளிட்ட வசதிகளுடன் பாஜக தேர்தல் அலுவலகங்கள் தமிழகம் முழுவதும் திறக்கப்பட தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பாஜக மட்டுமல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தேவநாயக யாதவ் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கூட்டணி கட்சிகளும் தற்போது இந்த பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் பார்வையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னதாகவே பாஜகவின் இந்த தேர்தல் குறித்தான கூட்டணிகள் குறித்து முடிவெடுக்கப்பட்டுவிட்டதாகவும் ஒரு புறம் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இந்த பாஜக தேர்தல் தலைமை அலுவலக விழாவில் கலந்து கொண்டிருப்பது ஒரு தனி பார்வையாகவே பார்க்கப்படுகிறது. அரசி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.